மெயில்ல மெசேஜ் டாக்குமெண்ட்லாம் அனுப்பி பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு மனுஷனே அனுப்பி பார்த்திருக்கீங்களா? அட ஆமாங்க. ஹென்றி பிரவுன் ஒருத்தர் தன்னைத்தானவே மெயில்ல பேக் பண்ணி அமுச்சு எஸ்கேப் ஆன ஸ்டோரி தான் இது. ஹென்ரியும் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒரு டொபாக்கோ பிளான்டேஷன்ல அடிமைகளா இருந்தாங்க. ஆனா அந்த பிளான்டேஷனோட ஓனர் இறந்தக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு வெவ்வேறு பக்கம் அடிமைகளா அனுப்பிட்டாங்க. அப்போ ஹென்ரிக்கு 15 வயசு தான் ஆகிருந்துச்சு. அப்போ அவர் ரிச்மாண்ட்ல இருக்க ஒரு பிளான்டேஷனுக்கு அடிமையா அனுப்பிட்டாங்க. 5 வருஷம் கழிச்சு அந்த பிளான்டேஷனுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பிளான்டேஷன்ல இருக்க பொண்ணை வந்துட்டு அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவரோட ஒய்ஃப் வந்துட்டு பிரெக்னெண்டா இருந்தப்போ அவங்களோட ஓனர் வந்துட்டு ஹென்ரியோட ஒய்ஃபை வேற ஸ்லேவ் ஹோல்டருக்கு வித்துட்டாங்க. மனசோடஞ்ச ஹென்றி அப்போ அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு சத்தியம் செஞ்சாங்க, எப்படியாவது இந்த ஸ்லேவரில இருந்து நம்ம வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. டைம்ல ஹென்ரிக்கு ஜேம்ஸ்னு ஒரு ஃப்ரீ பிளாக்மேன் ஃப்ரெண்ட் இருந்தாரு. அவர்கிட்ட எஸ்கேப் ஆகி நார்த்துக்கு போக ஹெல்ப் கேட்டாரு. ஜேம்ஸும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அதுக்கான செலவையும் ஏத்துக்கிட்டாரு. அப்புறம் நம்ம தலைவரும் ஜேம்ஸும் சேர்ந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. அந்த பிளான் தான் நம்ம மெயில் பாக்ஸ். பேசிக்கலி என்னன்னா, ஹென்றி அந்த பாக்ஸ்குள்ள வந்துட்டு பார்சல் மாதிரி போட்டு அந்த பாக்ஸை வந்துட்டு பென்சில்வேனியாக்கு அனுப்பிடலான்றது தான் பிளான். ஜேம்ஸ் வந்துட்டு அங்க பார்சலை ரிசீவ் பண்றதுக்காக ஒரு ஆளையும் அங்கிட்டு ரிசீவிங் எண்ட்ல ரெடி பண்ணிட்டாரு. மார்ச் 23, 1849ல ஹென்றி இருக்கிற பாக்ஸை வந்துட்டு மெயிலா அனுப்பப்பட்டுச்சு. அந்த பாக்ஸ்ல ஒரு 3 ஹோல்ஸையும் போட்டாங்க அவர் மூச்சு விடுறதுக்காக. பாக்ஸ் ட்ரை கூட்ஸா சென்ட் பண்ணி அதை ஷிப்பு ரெயில் அப்படின்னு டிராவல் பண்ணி 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆச்சு. இந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா ஸ்லேவா உள்ள போனவர் ஃப்ரீ மேனா அலைவா வெளியே வந்தாரு. இது வெறும் லக்குன்னு மட்டும் சொல்லிட முடியாது, ஒரு ட்ரூ கரேஜ். என்னதான் இருந்தாலும் நம்பிக்கை வச்சு ரிஸ்க் எடுத்தனாலதான் ஸ்லேவரில இருந்து அவரால் தப்ப முடிஞ்சுச்சு.